நடிகைகளுக்கு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள், படுக்கை கலாச்சாரம், அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் அப்படின்றது இப்போ வந்து நாளாக ரொம்ப மோசமாக, ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் மிக மோசமான நிலைமைக்கு வந்து சினிமா வந்து பெண்கள் அப்படின்னா அது வந்து குணச்சித்திர நடிகையாக இருக்கட்டும், காமெடி நடிகையாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆமாம், ஒரு ஐட்டம் டான்ஸ் நடிகையாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே முதலில் உடலை கொடுத்தாத்தான் அதற்கு பிறகு. அப்போ நீங்கள் நடித்தால் மட்டும் அதில் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாத போது அந்த சினிமா வெளிச்சம் வந்ததை பயன்படுத்தி பல தொடர்புகள். தமிழ் சினிமாவை விட மலையாள சினிமாவில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒத்துக்கிறணும் படுக்கிறது. கூட்ட வந்து கேட்குறான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னா வந்து நடிகைகள் போகும்போது பின்னாலே வந்து ஒரு கேமராமேன் வந்து பெட்ரூமில் போய் கேமரா வைப்பானா. இப்போ வந்து சினிமா அப்படின்றது பளபளக்கிற விபச்சார விடுதி மாதிரி ஆகிப்போச்சு. ஆணிரமாக அந்த மாதிரி தான் விரும்புவார். அவருக்கு ஒரு வந்து டேஸ்ட் உண்டு. அவருக்கு எப்பயுமே என்னன்னா அதிகாலை 5 மணிக்கு வந்து அதை கொஞ்சம் விரும்புவார். திலீப்பை பற்றி தெரிய வேண்டாம். அவர் தான் வந்து அந்த நடிகை பலாத்காரவர்களுக்கு அவருடைய மனைவி மஞ்சு வாரியார் அவர் விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டு. இது வந்து லைசன்ஸ் இல்லாத விபச்சார விடுதி. பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் சார். அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க சார். இப்போ நடந்துட்டு இருக்க நாட்டு நடப்பை பற்றி தான் சார் நம்ம பேச போகிறோம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப புயல் போல கிளம்பி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த விஷயம் ஒரு பக்கம், வயநாடு நிலச்சரிவு அந்த ஒரு பாதிப்பே இன்னும் மக்களுக்கு அடங்கலை, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் புயல் போல கிளம்பின்னு இருக்கு. அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாதிரி பாலியல் ரீதியாக சில இயக்குனர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் வந்துட்டு அங்கே வர நடிகைகளுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? நிஜமாவே அது உண்மைதானா? உண்மைதான்மா. இதில் வந்து உண்மை இல்லைன்றதை நம்ம வந்து ஒத்துக்கிறவே முடியாது. பொதுவாக சினிமா அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சினிமா கண்டுபிடித்து அந்த சினிமாவும் அதாவது ஊமப்படமாக இருந்து பேசும் படமாகி சினிமான்றது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவசியமாகவும் அத்தியாவசியமான ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மாறின பிறகு சினிமாவுக்குள்ளே இருக்கிற மனிதர்களுடைய குணமும் மனமும் நிறமும் மாற ஆரம்பிச்சது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்த ஆதி காலத்துலேருந்தே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்தே வந்து இந்த சினிமாவில் வந்து இந்த ஒரு அதாவது அப்போ வந்து ஒரு நாகரீகமாக ஒரு இதாக இருந்த ஒரு விஷயங்கள் வந்து இப்போ பட்டவர்த்தனமாக சந்தி சிரிக்கிற மாதிரி நடிகைகளுக்கு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள், படுக்கை கலாச்சாரம், அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் அப்படின்றது இப்போ வந்து நாளாக ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் வந்து நீங்கள் அந்த காலத்துலேயும் வந்து நடிகைகள் வந்து ஒரு ஹீரோவே ஒரு டைரக்டரை வந்து லவ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அவரை சார்ந்திருப்பாங்க, அவருக்கு உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோ டைரக்டராக ஒரு ஹீரோயினை காதலிச்சா அவருக்கு உண்மையாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, குழந்தை குட்டின்னு அப்படியே அந்த வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும். சில நடிகைகள் அப்போ இருந்தே வந்து தடம் மாறி பிடிக்கடிமையாகி பலவித தொடர்புகளுக்கு உள்ளானதை மனச்சிதைவாகி ஒரு போன நடிகைகள்லாம் நிறையா உண்டு. இப்போ சமீபமாக வந்து இந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் மிக மோசமான நிலைமைக்கு வந்து சினிமா வந்து விமர்சிக்கப்படுது. அதுக்கு வந்து பெண்கள் குறிப்பாக நடிகைகள் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே மற்ற பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் பணிபுரிகிற இது காலகட்டம் வந்து ராக்கெட்டு ஏவுதலை வரைக்கும் போயாச்சு. சரிங்களா? செவ்வாய் கிரக வரைக்கும் பெண்கள் வந்து பயணிக்கக்கூடிய வல்லமையெல்லாம் இருக்கிற பெண்கள் இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா இப்போ சினிமா அப்படிங்கும்போது இதில் வந்து எளிதான முறையில் பணமும் புகழும் கிடைக்கும். புகழ் கிடைச்சா பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது அந்த பணத்தின் மேலே இருக்கிற அந்த மோகம் அப்படின்றது பெண்களை வந்து மேலும் மேலும் வந்து தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதாவது பொதுவாக வந்து பத்திரிகையாளர்கள், சினிமாவை நேசிக்கிற பத்திரிகையாளர்கள், நம்ம வந்து மற்ற சில பேர் வந்து சினிமாவை கண்ட மணிக்கு காட்டுத்தனமாக விமர்சிப்பாங்கன்னு நம்ம சொல்ல வரல. நேசிக்கிற பத்திரிகையாளர்கள், சினிமா மீது உள்ள அக்கறை உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாரும் சரி, அதேமாரி சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் சரி, பெரிய நபர்கள் எல்லாருமே சரி,
இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஹீரோயின்கள் மட்டும் இல்லை, பெண்கள் அப்படின்னா அது வந்து குணச்சித்திர நடிகையாக இருக்கட்டும், காமெடி நடிகையாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆமாம் ஒரு ஐட்டம் டான்ஸு நடிகையாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே முதலில் உடலை கொடுத்தாத்தான் அதற்கு பிறகு கேமரா. முதல்ல வந்து உடலை கொடுத்தணும், அதாவது படுக்கை பகிர்ந்தால் அதற்கு பிறகு அவர்களுடைய சினிமா கேரியன்றது போகும். இது புரிஞ்சுக்கிட்டு சில நடிகைகள் வந்து எல்லாரும் புது நடிகைகளுக்கு ஒரு 10லேருந்து 15 ஆண்டுகள் தான் சினிமாவில் தாக்கு பிடிக்க முடியும், பெண்கள் பொறுத்தளவு, நடிகைகளை பொறுத்தளவு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கல்யாணம் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகிட்டு புருஷன் குழந்தைன்னு ஒரு சிலவர் வெளிநாடு போயிடுவாங்க. தொழில்துறை கல்யாணம் பண்ணுற நடிகைகள் இருக்காங்க. இப்போ அவங்கள என்னன்னா 2வது வந்து ஒரு பிரேக் விட்டு வரும்போது அப்புறம் அவங்களுக்கு வந்து அம்மா கேரக்டரு, அக்கா கேரக்டரு, அண்ணி கேரக்டரு, இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோ ஹீரோயின் அப்படின்னு ஒரு அந்தஸ்து, காமெடி நடிகை அப்படின்னு ஒரு அந்தஸ்து வந்துருச்சுன்னா மிஞ்சி போனால் 10 ஆண்டுகளுக்கு மேலே இதற்குள்ளே வந்து சம்பாதிக்கணும். இதற்குள்ளே வந்து அவர்களுக்கு உண்டான அந்த குடும்ப கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த நடிகைகள் அப்படின்னா அந்த நடிகைகள் நம்பி மட்டும், அந்த நடிகைகளுடைய சம்பாத்தியத்தை நம்பி மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்ற குடும்பம் இருக்குது. அவங்க அப்பாலேருந்து அம்மாவிலேருந்து அண்ணன் தம்பி லொட்டு லொசுக்கு ஒரு 7-8 பேர் உட்காந்து அந்த நடிகையோட வருமானத்தை நம்பி சாப்பிடுவான். அப்போ நீங்கள் நடித்தால் மட்டும் அதில் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாத போது அந்த சினிமா வெளிச்சம் வந்ததை பயன்படுத்தி பல தொடர்புகள் அப்படி, அதாவது அவங்களோட வீக்னஸை வந்து மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா அந்த ஆண்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க சினிமா துறையில. பண்ணாதான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவேங்கிற மாதிரி. ஆமாம், அது உண்மைதான். அதாவது அவர்களுடைய வீக்னஸ் ஒரு விஷயம் இருக்கட்டும் கூட, இவர்களுக்கு அந்த நடிகைகளுக்கு உண்டான அந்த பணம் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய குடும்பம்னு ஒன்று நான் சொன்ன மாதிரி தான் 7-8 பேர் உட்காந்து சாப்பிட்டான்னா என்னத்துக்காக சொல்லு. அப்போ இதுக்கு வந்து முழு வந்து வருமானம் வந்து இந்த நடிகையினுடைய கையில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து என்னென்னா நீ நடித்தா மட்டும் போதாது. ஒரு படம்ன்றது ஒரு ஹீரோயினாக நடித்தா ஒரு 30 நாள் கால் ஷீட்டு, காமெடி நடித்தா ஒரு 10 நாள் கால் ஷீட்டு, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சம்பளம் கொடுத்துட மாட்டான். அப்படிங்கும்போது இந்த சினிமா வெளிச்சத்தை வச்சு, சினிமா புகழை வச்சு தொழிலதிபர்கள், மற்ற பணக்கார பசங்க இவங்களோட டேட்டிங்கு எப்படி அவுட்டிங்கு இப்படி போய் அது சம்பாதிச்சா தான் கொஞ்சமாவது சொத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக உணர முடியும். இதன் அடிப்படையில் தான் பெண்கள் வந்து தங்களை தாங்களே வந்து பலி கொடுத்துக்கிறாங்க. பலி கொடுத்தா உடல் ரீதியாக யாருமே விருப்பப்பட்டு போக மாட்டாங்க இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் பண்ணாதானே இந்த மாதிரி எல்லாரும் போவாங்க. அப்படி இல்லாமல் அது வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக வந்து விரும்பி போகிற பெண்கள்லாம் நிறையா இருக்குது. ஹீரோயின்கள்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து நிறையா இப்போ ஹீரோயின்கள் பற்றிய கதைகள்லாம் தெரியும். இப்போ நான் அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா மலையாள சினிமாவில் பொறுத்தளவு ஒரு பாலியல் சீண்டலுக்கு ஒரு அதாவது காரில் வைத்து ஒரு கூலிப்படையாக வச்சு ஒரு நடிகை பலாத்காரம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் வந்து மலையாள சினிமாவில் பெருசாகி நீதிபதி ஹேமான்றவங்க தலைமையில் போட்டாச்சு. அதெல்லாம் வந்து கேரள அரசாங்கத்தை கொடுத்தாச்சு. அந்த அறிக்கையில் வந்து பாதி இல்லை 200 பக்கம் தான், 270 பக்கம் அறிக்கையில் பாதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உண்டு. 400 பக்கம் அறிக்கை, அது வந்து 200 பக்கம் தான் வெளியாக இருக்குது அப்படின்ற ஒரு. அதாவது இந்த சம்பவம் வந்து 2017 நடந்துச்சு. 2019 தான் இதுக்கான தீர்ப்பு வருது. ஆமாம், இது அவங்க ஹேமா வந்து அறிக்கை கொடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வர வழியில் அந்த நெருக்கடி வந்தோன்னா கேரள அரசாங்கம் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அது பாதி தான் வெளியிட்டிருக்கு, பாதி வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஏன்னா அதுல முன்னணி நடிகர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு மறைக்கப்பட்டாங்க. ஆமா, நீங்க வெளிவந்த அறிக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் நடிகர்கள் எல்லாம் தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், டைரக்டரு அப்படி இப்படின்ட்டு ஒரு 15 பேர் பிடியில் தான் வந்து மலையாள சினிமாவே இருக்குது, மாஃபியா பிடியில் இருக்குது அப்படின்றத வந்து பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. சில நடிகைகள் கொடுத்த வாக்குமூலங்களை வந்து ஆதாரமாக பதிவு பண்ணி அதெல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அரசாங்கத்தில். அது அரசாங்கம் ஒரு பகுதியை தான் வெளியிட்டிருக்கு, ஒரு பகுதி வெளியிடலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்கே உள்ள எதிர்க்கட்சி காங்கிரஸ், பலமான எதிர்க்கட்சி காங்கிரஸ் வந்து பலமாக குற்றச்சாட்டு நடத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அறிக்கை வெளியிட்டு அதற்கு பிறகு வரிசையா இப்போ முன்னணி நடிகைகள் தான் நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல கேட்கும்போது. அதில் வந்து என்னென்னா நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக இப்போ இந்த அறிக்கைன்ற பூகம்பம் வெளியாகி மலையாள சினிமாவினுடைய முக்கியமான ஹீரோக்கள் எல்லாமே மட்டச்சூடாகி போய் எதை தின்னா பித்தந்தளின்ற ரேஞ்சில் வந்து எலுமிச்சம்பழத்தை தடவலாமா, இஞ்சி சாரை குடிக்கலாமான்ற அளவுக்கு ஆகி போயிட்டான் 50 பேர். அதில் என்னென்னா அந்த 15 நாள் 15 நாள் இதில் இப்போ சமீபமாக ஒரு 4-5 நாட்களில் வரிசையாக ஒரு நடிகை, ஏதாவது ஒரு நடிகை வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோவை வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நான் இவரால் பாதிக்கப்பட்டேன், அவரால் ஒவ்வொரு நாளும் முன்னணி நடிகைலாம் சொல்ல வர. ஆமாம், ஸ்ரீலேகா மித்ரான்னு ஒரு பெங்காலி நடிகை, வெஸ்ட் பெங்கால் நடிகை, அவங்க வந்து மலையாளத்தில் என்ட்ரி வந்து மம்முட்டி படத்தில் தான் என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் ரஞ்சித் அப்படின்ட்டு அவர் வந்து என்னை வந்து வற்புறுத்தி வந்து கூப்பிட்டாரு. நான் வந்து அதை உடன்படலை,
அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அந்த ரஞ்சித் தான் இப்போ கேரள சினிமா அகாடமியினுடைய தலைவராக இருக்கார். ஓகே. இப்போ அவர் அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டார். அதே மாதிரி நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு இது உண்டு. அதாவது தமிழ் சினிமாவை விட மலையாள சினிமாவில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒத்துக்கிறணும் படுக்கிறது. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அதுக்கு பிறகு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி மிரட்டல் உருட்டல் வந்து மலையாள சினிமாவில் நிறையா ஓப்பனாகவே மிரட்டுவான் ஹீரோ புறா. அது வந்து மம்முட்டி, மோகன்லால் வந்து அதில் முதன்மையான ஆட்கள். அவங்க முகத்திரையெல்லாம் பார்த்தா கிளியுது. ஆமாம். நான் வந்து யோக்கிய மாதிரி வேஷம் போட்டு கதாநாயகனுடைய இருக்காங்க இல்லை, அந்த கதாநாயக பிம்பம் ஒட்டஞ்சு இவன் வந்து தரமட்டமான வில்லன் அப்படின்றத வந்து லெவலுக்கு அந்த முன்னணி கதாநாயகர்கள் வந்துட்டாங்க. இப்போ மம்முட்டி, மோகன்லால், அதற்கு பிறகு திலீப்பை பற்றி தெரிய வேண்டாம். அவர் தான் வந்து அந்த நடிகை பலாத்காரவர்களுக்கு அவருடைய மனைவி மஞ்சு வாரியார் அவர் விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு ஜெயசூர்யான்னு ஒரு நடிகர், அதன் பிறகு வருஷம் வந்துகிட்டே இருக்காங்க. முகேஷ்னு ஒரு எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, அவர் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ, அவர் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை சரிதாவினுடைய முன்னாள் கணவர். ரைட்டுங்களா? சரிதா விவாகரத்து பண்ணி அதுக்கு பிறகு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது கூட ஒரு 8 வருஷம் வந்துட்டு அதுவும் டைவர்ஸ் ஆகி அதுவும் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாணி விஸ்வநாத்னு ஒரு நடிகை, தமிழ்லையும் நடிச்சிருக்கு, மலையாளத்தில் பூர்வீகமாக கொண்டது. அந்த நடிகையுடைய கணவர் வந்து பாபுராஜ்னு ஒரு டைரக்டரு. அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு, அவன் வந்து பாலியல் ஸ்பிண்டலுக்கு போனான். அதே மாதிரி ரியாஸ் கான் ஒரு நடிகர், இங்கே தமிழில் தான் பிரபலம், மலையாளத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு நடிகை அப்படின்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்களை நடிக்கிறது, கவர்ச்சி நடிக்கிறது, இவர்கள் எல்லாமே வரிசையாக குற்றம் சாட்டிகிட்டே வர்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ரஞ்சித் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து சித்திக்குன்னு வந்து ஒரு நடிகர், அவர் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டால் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவிஸ் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனும் மலையாள மூவி அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த அம்மான்ற அமைப்பே வந்து அதனுடைய தலைவராக இருக்கிறவர் மோகன்லால், பொதுச் செயலாளர் இருக்கிறவர் சித்திக். அந்த அம்மான்ற அமைப்பை கூண்டோட கலைச்சிட்டாங்க. இப்போ கூண்டோட 17 பேர் ராஜினாமா. ஆமாம், எல்லாரும் ராஜினாச்சு. சும்மா டெம்பரவரியாக ஒரு கமிட்டி செயல்படும்ன்ற மாதிரி மோகன்லால் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து நேரடியாக அந்த நடிகர் அந்த அம்மா அமைப்பினுடைய கூட்டம் வந்து கூடவே இல்லை. அது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த கூட்டத்தை கூட்டி முக்கியமான நடிகர்களுக்குள்ளே பேசி முடிச்சு இப்போதைக்கு இதை கலைச்சி விடு, இப்போதைக்கு சங்கத்தை கலைஞடான கைப்பிள்ளை சங்கம் மாதிரி வடிவேலிடே இப்போதைக்கு சங்கத்தை கலைஞடான்னு மாதிரி கைப்பிள்ளை வடிவேலி திடீர் முடிவு அது கலைச்சிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாதிரி வேண்டுகோள் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்போது இது வந்து காங்கிரஸ், அங்கே உள்ள எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து கையில் எடுத்துருச்சு. இந்த கேஸ் வந்து அவங்க கையில். ஆமாம், இப்போ அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆமாம், இப்போ முகேஷ் எம்எல்ஏ, ஒரு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ, அங்கே வந்து அவர் வீட்டுக்கு முன்னால் என்னத்து பார்த்தீங்கன்னா கேரளத்தினுடைய மகிழா காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் திரண்டு போய் முகேஷனுடைய உருவ பொம்மையை கொளுத்தி அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அது என்னன்னா, இதுவரைக்கும் குற்றஞ்சாட்டினா நடிகர்கள் மேலே குற்றஞ்சாட்டின நடிகைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹீரோயின்களை வந்து ஜெயிக்கலை, கதாநாயகியை ஜெயிக்காத ஆட்கள், ஒரு குணத்திற்கு ஒரு டான்ஸு இந்த மாதிரி. இதில் முன்னணி நடிகைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அப்போ இருந்த இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், நயன்தாரா முதற்கொண்டு நீங்கள் மலையாள நடிகை தானே. இப்போ நயன்தாராவாக இருக்கட்டும், மஞ்சு வாரியாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து எப்போ யார் மேலே இப்போ வந்து எந்த டைரக்டர் மேலே குற்றம் சாட்டுவாங்க அப்படின்ற ஒரு ஊர்வசி கூட அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாமே மலையாளத்தில் இருந்தாலும். ஆமாம், ஊர்வசி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆரிஜின் வந்து அவங்களுக்கு மேலே தானே, அவங்க மலையாளத்துலேருந்து தமிழ் நடிகை தானே. அது இப்போ மஞ்சு வாரியாராக இருக்கட்டும், இன்னொரு பத்மப்ரியா நடிகையாக இருக்கட்டும், அப்புறம் நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, கல்யாணம் ஆகி போய் நிறைய நடிகை கோபிகள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. இப்போ அவர்களெல்லாம் வந்து எந்த நேரத்தில் எந்த ஹீரோ மேலே வந்து குண்டை தூக்கி போட்டு தலையில் வந்து என்னத்தை பண்ண போகிறாங்கன்றது இப்போ ஒரு பதவதப்பில் இருக்குது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விஷயத்தை வந்து கையில் வந்து பண்ணால் இப்போ சுரேஷ் கோபி அவர் ஒரு நடிகர், ஒன்றிய அரசினுடைய இணை அமைச்சராக இருக்கார். இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் மீடியா வந்து கேட்கும்போது அந்த ஆள் டென்ஷன் ஆகி மேக்கப் தள்ளி விட்டு ரிப்போர்ட்டர் மேலே ஆவேசம் பாஞ்சு என்ன பாருங்க, ஒரு மத்திய மந்திரி, ஒரு நடிகர், இப்போ அவர் மேலே வந்து என்ன குற்றச்சாட்டு, பயத்தில் அவர் அந்த ரியாக்ஷன் வந்து அவர் பயத்தில் பண்ண மாதிரி நல்லா தெரியுது. ஆமாம், பயம் இல்லை, பயம் வந்து ரெண்டாவது நம்ம மேலே ஈட்டி பாஞ்சிரும், கடுப்பு வந்து எரிச்சல். ஏன்னா யார் வந்து இப்போ சுரேஷ் கோபி மேலே நாளைக்கு ஒரு நடிகை வந்து குப்பீர்னு ஒன்று கிளப்பிச்சுன்னு வைங்க, என்னத்துக்காக கதலாய்க்குங்களா? இப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, சுரேஷ் கோபி மத்திய மந்திரியாக இருக்கிற ஒரு நடிகர்
நடிகைகள் வந்து சும்மா வாய்க்கு வந்ததை வந்து உளறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு எவனாவது கேட்பானா? இந்த நடிகைகள் வந்து படுக்க போகும்போது வீடியோவும் போட்டோவும் எடுத்துக்க சொல்லுங்கள், யாராவது கேட்பானா சொல்லுங்கள்? அதாவதுமா பொது வெளியில் ஒரு பெண் வந்து என்னை வந்து வந்து என்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணான்றது பொது வெளியில் ஒரு பெண்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது. ரைட்டுங்களா? குடும்பம் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு தன்மை இருக்குது. அவர்களுக்கு உறவினர் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, காதலர் இருப்பான், கணவன் இருப்பான். இதெல்லாம் யோசிச்சு தானே அவங்க வந்து இப்போ ஒருத்தன் வந்து என்னை வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணால் என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு லேசப்பட்ட சுலபமாக வந்து சொல்லிடாதீங்க இல்லையா? அதை வந்து யோசிக்காமல் ஒரு மத்திய மந்திரியாக இருக்கிற ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து கேட்குறான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னா வந்து நடிகைகள் போகும்போது பின்னாலே வந்து ஒரு கேமராமேன் வந்து பெட்ரூமில் போய் கேமரா வைப்பானா, இல்லை ஃபோட்டோ எடுப்பானா? கேமரா வச்சு சொல்லுங்கள். ஒரு ஃபோட்டோ எடுப்பானா இல்லை பெட்ரூமில் வந்து வீடியோ எடுப்பானா? வீடியோ எடுத்துக்கிட்டால் இப்போ நடிகைகள் வந்து பண்ணோம். அது வந்து பண்ணுறது பூரா ஆம்பளைங்க பண்ணுவான், ஹீரோக்கள் பண்ணுவான். ஹீரோயின்களை மிரட்டுறதுக்காக தன் பிடியிலே வச்சிருக்காங்க. அவன் சில இடங்களில் ரகசிய இடங்களில் கேமரா வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து படாப்படுத்திக்கிட்டு அது பண்ணுவாங்க. ஒரு நடிகை படுக்க போகிறேன்னு ஒரு நடிகை வந்து எவ்வளோ வந்து இப்போ ஒரு வீடியோ கேமரா வீடியோ எடுப்பாளா? ஒரு மட்டத்தனமாக இருந்தாலும் கேள்வி கேட்டு. ஏன்னா அங்கே வந்து எதிரி வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி, பிஜேபிக்கு எதிரி. அப்போ முகேஷை வந்து நீங்கள் வந்து நடிகர்ன்ற முறையில் விட்டு கொடுக்க முடியல அந்த ஆளுக்கு. ஆனால் கட்சின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு. அப்படிங்கும்போது சுரேஷ் கோபி மாட்டிக்கிட்டு இப்போ கட்டு யார் நம்ம மேலே வந்து எந்த நடிகை எந்த நேரம் வந்து பாஞ்சு நம்மளை வந்து சந்தி சிரிக்க வச்சுருவாளோ அப்படின்ற ஒரு பதட்ட பயத்தில் இருக்கார். இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாதாரண விஷயத்த பிரஸ்காரங்க தான் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க, இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு தீனி மாதிரி நினச்சி இதை பற்றியே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு இடத்துல கோபமும் பிரஸ்காரங்களை வந்து அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அவருடைய ரியாக்ஷன் அப்படியே பப்ளிக்காகவே காட்டுது. அதாம்மா, அதை வந்து ஆத்திரம் கட்டுப்பு தான் மேலே அதான் நான் சொன்னேன் இல்லையா, தான் மேலே வந்து எந்த நடிகை எந்த நேரம் குட்டை தூக்கி போட மீடியாக்களுக்கு ஊதி பெருசாக்க வேண்டிய வேலை என்ன இருக்கு? இவ்வளவு அதாவது 200-270 பக்கம் தான் வந்திருக்கு. மறைக்கப்பட்ட அந்த 200 பக்கத்தை வெளியே வந்தால் இன்னும் என்னத்துக்காக சொல்லுங்க. மீடியாக்கள் வேலை என்ன? உள்ள விஷயத்த வந்து நாட்டில் கிடக்கிற அக்கா போர் இந்த மாதிரி வந்து அசிங்கமான விஷயம் இதெல்லாம் வந்து அமலப்படுத்துறது தான் மீடியாவுக்கு வேலை. இதுக்கு வந்து மீடியாவுக்கு என்ன பண்ணும்? மீடியா வந்து இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அந்த ஹேமா கமிஷன். அவரு அந்த அம்மாவுடைய அறிக்கை வந்து ஹேமா கமிஷன் கமிட்டி அறிக்கை வந்திருக்கு. அதன் பிறகு அதை பற்றி தான் வந்து இப்போ சம்மந்தப்பட்ட நடிகைகளே கொந்தளிச்சு போய் பேட்டி கொடுக்கும்போது மீடியாக்கள் ஊதி பெருக்க வேண்டிய பெருசாக இவன் பூரா ஊதி பெருசாக்கிட்டான். இவன் நடிகையில் நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இவன் நடிகையில் ஊதி ஊதி வைத்த பெருக்கானவன் தான் ஹீரோக்கள் பூராமல் இப்போ வில்லன் ஆகிட்டாமா. அம்பட்டு ஹீரோ. இது வந்து மலையாள சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா மொழி சினிமாவுக்கும் இது பொருந்தும். எல்லா மொழி சினிமாக்கள்லையும் தமிழில் உண்டு, தெலுங்கில் வந்து அதை விட மோசமாக தெலுங்கில் ஓப்பனாக வந்து அவங்க வந்து ஒரு தாதாக்கள் மாதிரியே இருப்பாங்க. சில ஹீரோக்கள் சில தயாரிப்பாளர்கள் தாதாக்கள் பாணியில் ஆட்களை வச்சுக்கிட்டு எப்பவுமே கூடவே இருப்பாங்களோ. ஆமாம், தாதாக்கள் பாணியிலேயே அவங்க வந்து மிரட்டு ஓப்பனாக மட்டும் அண்ணா அறியா இல்லையா ஆசிட் அடிக்கவா இப்படித்தான். ஆசிட் அடிக்க வேண்டாம் ரேஞ்சுக்கெலாம் இருக்கிறான் ஆளுக்கு பூரா. அவெல்லாம் வந்து அவனும் பெரிய பாரம்பரிய சினிமா குடும்பம்மா. அவன் ஒரு 100 படம் நடிச்சிருப்பாம்மா, 50 படம் நடிச்சிருக்கிறேங்கிறான். அவன் 10,000 கோடி சொத்து வச்சுருக்கிறான். அவன் எல்லாம் வந்து அது ஒரு தொழில்னு சொல்லி நம்பி வர்ற பெண்களை வந்து எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க ரைட்டுங்களா? இது எல்லா மொழி சினிமாலையும் வந்து இந்தியாவில் இருக்கிற அது முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து 5 மொழி சினிமா தான் வியாபார ரீதியாக வந்து தெரிஞ்ச சினிமா. இந்து, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. இந்த 5 மொழி சினிமா. கன்னட சினிமான்றது கூட இப்போ தான் ஒரு 5-6 வருடங்களாக தான் வந்து நம்மள மாதிரி தமிழ் சினிமா பக்கம் மற்ற மொழிகளில் வந்து தெரிய ஆரம்பிச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாலாம் கன்னட சினிமா எது வருது எவன் நடிச்சான் ஒரு அளவும் தெரியாது நமக்கெல்லாம். இப்போ தான் ஒரு 5-6 இந்த பான் இந்தியான்னு ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு தான் வந்து எனத்தையாவது ஒரு தமிழ் நடிகரை போட்ட ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இது ஒரு இது பார்த்தீங்கன்னா பெங்காலி நடிகை ஒன்று, இது அந்த ரியல் லேட்டஸ்டாக ரிதாபரின்னு ஒரு சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகைமா. அந்த பொண்ணு அப்படி தான் இப்போ நேற்று அதுவும் கொந்தளிச்சு போயிருக்கு. அதாவது மலையாள சினிமாவில் ஹேமா கமிஷன் ஒன்று வந்ததுனால சினிமாவில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு தன்னம்பிக்கை பாதுகாப்பு உணர்வு வந்திருக்கு. இதே மாதிரி வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், படுக்கை கலைக்கும் கலாச்சாரம் வங்காள மொழி சினிமாவில் இருக்குது. இது மாதிரி இந்த ஹேமா கமிஷன் மாதிரி இந்த மாநில முதல்வர் வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒரு கமிஷன் நியமித்தால்
இது வந்து இங்கேயும் வந்து பல பேருடைய வில்லன், பல பேருடைய கதாநாயக பிம்பம் ஒட்டஞ்சு கொடூரமான வில்லன் முகங்கள் பூரா வெளியே வரும். தெரியும். அந்த ஹேமா கமிஷன் அறிக்கையை பார்க்கும்போது அதில் வந்து அந்த பொண்ணு ஓப்பனாகவே சொல்லியிருக்கு, எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, எனக்கு அனுபவிட்டிருக்கு, என்னிடம் பேசிய பல நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள், கொடுமையான அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் சகிச்சு நாங்கள் இந்த சினிமாக்குள்ளே இருக்கிறோம். இப்போ வந்து சினிமா அப்படின்றது இது வந்து ஒரு பளபளக்கிற விபச்சார விடுதி மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஓப்பனாக போட்டு அடிச்சிருச்சு. சினிமா அப்படின்னால, சினிமா துறை அப்படின்னால பளபளக்கிற நல்ல வெளிச்சமாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் வந்து அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்த்தா வந்து இது வந்து லைசன்ஸ் இல்லாத விபச்சார விடுதி. இப்போ மும்பையிலையும் கல்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய லைசன்ஸோட அங்கீகாரமற்ற விபச்சார விடுதிகள் உண்டு. மும்பையில் வந்து காமாட்டிபுரான்னு ஒரு ஏரியா உண்டு, கல்கத்தாவில் வந்து சோனாகஞ்சுன்னு ஒரு இது. இதெல்லாம் நம்ம அந்த சினிமா பார்த்தா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட யார் போயவன் போனா கல்கத்தா சோனாகஞ்சுன்றது மகாநதியில் கமல்ஹாசன் காட்டியிருப்பார். மும்பையில் காமாட்டிபுரான்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாக்களில் பார்த்துருக்குறோம். அந்த 2 பகுதி வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விபச்சார பகுதி. அது விபச்சாரம் நடத்தி கொள்ளலாம், அதற்கு உண்டான வழிமுறைகள், அரசாங்க வழிமுறைகள், மருத்துவ சிகிச்சை, அந்த விபச்சாரத்தை நம்பி தொழில் நடத்துகிற பெண்களுக்கு, அந்த பெண்களுடைய வாரிசுகளுக்கு படிப்பு, இந்த மாதிரி விஷயங்களும் அரசாங்கமே ஒரு விதமாக பண்ணுது. ஆனால் இந்த வங்காள நடிகை சொல்கிறத பார்த்தா இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கிய மொழி சினிமாக்கள் எல்லாம், நான் சொல்கிறேன் 5மே, இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பளபளக்கிற, நல்ல பவர்ஃபுல் வெளிச்சம் கொடுக்குற விளக்கு இல்லை, இவர் வந்து விபச்சார விடுதி தான் அப்படின்றத வந்து அந்த நடிகையை சொல்லும்போது இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்கிறதுக்கு நமக்கே நாக்கு பூசுது. பாவம் அந்த அளவுக்கு படுத்துருக்காங்க போட்டு, பிள்ளைகளை போட்டு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து எவன் மாட்ட போகிறான் என்ன குழப்பத்தில், எல்லா மொழி சினிமாக்கள்லேயும் எல்லா பெரிய ஹீரோக்களும் வந்து எவனுமே வந்து யோக்கியம் கிடையாது, எல்லாம் அயோக்கிய பயலுக. இப்போது ஹேமா கமிஷன் சொல்லிட்டு கேரளாவில் அந்த நீதிபதி இருக்காங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி ஒரு கமிஷன்? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது கேரளாவில் வந்து பொறுத்தளவு அந்த நடிகை வந்து கூலிப்படையால், ஒரு நடிகை வந்து கூலிப்படையால் காரில் கடத்தப்பட்டு கொடுமையான சித்திரவதைக்குள்ள, பாலியல் பலாத்கார சித்திரவதைக்குள்ள அந்த டைமில் அவங்க தைரியமாக சொன்னாங்க. ஆமாம், அந்த நடிகையினுடைய தைரியம், அந்த நம்பிக்கையினால அது வந்து அந்த சம்மந்தமான அந்த திலீப்னு ஒரு நடிகன் வந்து, ஆமாம், அவன் ஹீரோ ஒருத்தன், அவன் வந்து இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணுறான் அவன் பணத்தை வச்சுக்கிட்டு. ஆமாம், சரிங்களா? ஆமாம் ஆமாம். அது மாதிரி இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து குறிப்பிட்டு யாராவது ஒரு நடிகை வந்து சொல்ல ஆரம்பித்தால் இங்கேயும் தைரியமா பெண்கள் வெளில வரணும், திரைத்துறையில் இருக்கிற சொல்லணும். அதாவது இங்கே வந்து என்ன நான் சொல்றது வந்து இங்கே இருக்கிற தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம 100% யாருக்கு நம்ம வந்து குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் மற்ற மொழி சினிமாக்களை விட தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படுக்கைக்கு வற்புறுத்தி மிரட்டி வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. விருப்பப்பட்டால் ஓகே, விருப்பம் இல்லையா நீ வேலையப்பார் நான் வேலையப்பார், இது உண்டு. நடிகை அப்படிப்பட்டவங்க வந்து சினிமாவில் வந்து விலக்கி வச்சிருவாங்கல்ல, நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இல்லைம்மா, அதாவது நடிகையில் அதில் வந்து உடன்பட்டு போகிறாங்க, அப்பதான் நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உடன்படுறாங்க. இல்லைன்னா இல்லை இந்த ஒரு படத்தோடய நிப்பாட்டிக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது வேற. விருப்பப்பட்டேன் என்னங்க அப்படின்னா ரைட் ஓகே, ஒரு சிக்னல் போடுவான், அது வந்து அதை சினிமா வட்டாரங்க ஆமாம் அதெல்லாம் வந்து தெரியும். ஓகே, இப்போ ஒரு படம் ஒரு ஹீரோயின் நடிக்குது அப்படின்னா அந்த ஹீரோயினுக்கு தொடர்ந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு 4 படத்தில் 5 படத்தில் சான்ஸ் கொடுப்பான். அப்போ படிப்படியாக சம்பளம் ஏறும், அதுக்கு ஒரு செட்டில், அது ஒரு வகை ஒரு 10 படத்துக்குள்ளே அது வந்து லைஃப் செட்டிலுக்கு வந்து வந்துடும், அந்த பணம் சேர்ந்துடும். ரைட்டுங்களா? அதற்கு வந்து அதை தன்னை வந்து அதை ஒப்புக்கொண்டு தன்னை வந்து அதை கொடுக்குறது தான் போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து மறுக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம முழுக்க வந்து ஹீரோக்கள் மேலேயும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. நடிகைகள் வந்து சில ஹீரோக்கள் வந்து தன்மையாக விலகி போகிறவனு இருக்கான். ஆனால் விலகி போகிறவனா வலுக்கட்டாயமாக போய் ப்ரெஷர் பண்ணி என்ன சார் கண்டுக்கிற மாட்டீங்க, என்னங்க கண்டுக்கிற மாட்டீங்க அப்படின்னு ஒரு கொக்கியை போட்டு பார்க்குறது, அது வந்து நடிகைகளுக்கு அது ஒரு
பழக்கம் ஒரு சில நடிகைகள். ஆமாம், ஒரு சில நடிகைகள் வந்து அந்த பழக்கம் உண்டு. என்ன இப்போ அவனை வந்து இப்போ இந்த ஹீரோ நல்லா வந்துகிட்டு இருக்கான், அவனை அமுக்கணும்னா சரியாக வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற நடிகைகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதாபாத்திரமாக நடிக்கிற நடிகைகளுக்கு சில அம்மா நடிகைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் உண்டு. அம்மா நடிகைகள் உண்டு, காமெடி நடிகைகளுக்கு உண்டு, எல்லா வகையான நடிகைகளுக்கும் உண்டு. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா நடிகைகளும் நம்ம அதை சொல்ல வரலாம். சில ரைட் ஓகே, அதே மாதிரி ஹீரோக்கள் வந்து ஓகே, நமக்கு வந்து விருப்பத்துக்கு ஓகேன்னா ஓகே. அவன் வந்து என்ன அந்த ஷூட்டிங் வந்து ஒரு 60 70 நாள் நடக்கான். அவன் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவான். அப்புறம் பிடிச்சதை வாங்கி கொடுப்பான். அப்போ அவன் கையிலிருந்து இப்போ அந்த நடிக்கிறதுக்கு சம்பளம் போக அவனுடைய பர்சனல் கவனிப்பு அப்படின்னு சொல்லி சில பேர் வீடு வாசல்லாம் வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்கான். ஆமா ஆமா, அதுவும் இருக்கு நிறைய. நம்ம தமிழ் சில நடிகைகளுக்கு வந்து வீடு வாசல் வாங்கி கொடுத்து, பெரிய பங்களாக்கள் வாங்கி கொடுத்து, அவன் ஓய்வு கிடைக்கும் போது அங்கே போய் இழப்பாடுற நடிகள்லாம் உண்டு. இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து மெகா ஸ்டார், அவர் மெகா நடிகர். அவருடைய கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் கடற்கரையோர பங்களாக்கள், அது எந்த நடிகைக்கு வாங்கி கொடுத்தாரு, எந்த நடிகருக்கு இப்போ எந்த நடிகை இப்போ அவர்கிட்ட கரண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுமா? அதே எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில வந்து அவ்வளோ பப்ளிசிட்டி, வெளியில வந்து அவரு காணாம இருக்காங்க. வெளியில வந்து அநீதிக்கு எதிராக போராடுவான், பெண்களுக்கு எதிராக போராடுவான், பெண்களுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடுறேன் அப்படிம்பா, பெண்ணடிமைத்தனத்தை உடைக்கணும்பா, அதெல்லாம் வந்து சினிமாவில் பேசுவாங்க. அது வந்து அப்படியே கடற்கரை பங்களாவுக்கு போகும்போது அதெல்லாம் மறந்துடுவான்ல. அது வந்து இழப்பாடுறதுக்கு நடிகைகள்லாம் வச்சிருக்கிறான். அது பெரிய ஹீரோக்கள், ஒரு 4 ஹீரோ மெயின் ஹீரோக்கள் வந்து அது பெர்மனண்ட்டாக உண்டு. அவனுக்கு மனைவி அந்த விஷயங்கள் போகும்போது அவனுக்கு அதில் வந்து சில விஷயங்கள் சலிப்பு ஏற்பட்டுறான். அப்போது இங்கே அவனுக்கு போகும்போது இவனுடைய தேவைகள் வந்து அங்கே 100% நிறைவேறும். அது மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் உண்டு. அவர் காலமாயிட்டார். அவர் நம்ம பேர காலமானவர் வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற இயக்குனர். அவர் படம்னால தனி பாணி. அவர் பட்டம்னா அப்படின்னா அப்படி ஒரு எல்லாரும் ஒரு சிலிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் படம் பண்ணியிருக்காரு. வல்லன்னு 50 படம் 100 படம்லாம் பல்லவர். அவருக்கு ஒரு வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உண்டு. அவர் பட ஹீரோயின்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே யாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படம் அவர் பட ஹீரோயின்கள் யாருமே வந்து சிகப்பு தோலை கிடையாது. எல்லாம் வந்து மேக்சிமம் கருப்பு தோல், கொஞ்சம் மாநிறம், அந்த மாநிறமாக அந்த மாதிரி தான் விரும்புவார். அவருக்கு ஒரு வந்து டேஸ்ட் உண்டு. அவருக்கு எப்போயுமே என்னென்னா அதிகாலை 5 மணிக்கு வந்து அதை கொஞ்சம் விரும்புவார். என்னன்னு கேட்டால் அந்த 5 மணின்றது அந்த அதாவது வெள்ளனா என்று சொல்லுவாங்கள்ல, கிராம வெள்ளனா போய் இந்த விடியறதுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னால் 5லேருந்து 5:30க்குள்ளே அந்த கதாநாயகி வர சொல்லி ஃபோட்டோ ஷூட்டு அப்படி ஏதோ டைமிங் சொல்லுவாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் ஏதோ சொல்லுவாங்க. 4:30 பிரம்ம முகூர்த்தம், அதுக்கு பேர் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. தெரியல நமக்கு என்ன கர்மத்தை அது பிரம்ம முகூர்த்தமா 4:30 மணிலேருந்து அது வந்து முறைப்படியாக தாலி கட்டி அந்த கணவன் மனைவியாக வாழ்றதுக்கு பிரம்ம முகூர்த்தம், அந்த முகூர்த்தம், அப்புறம் இந்த முகூர்த்தம் இருக்குது. இவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு பிரம்ம முகூர்த்தம், தட்டுக்கட்ட வேலைகளுக்கு என்ன பிரம்ம முகூர்த்தம். அவருக்கு என்னென்னா அந்த 5லேருந்து 5:30க்குள்ளே அந்த கதாநாயகி வர சொல்லி ஃபோட்டோ ஷூட்டு ஆல்பம் சொல்லிட்டு அவர் வந்து என்னென்னா அந்த அதிகாலை நேரத்தில் வந்து அந்த பெண்ணுடைய அந்த வாசம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த டைரக்டர். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரு டைரக்டர். இன்னொரு டைரக்டர் இப்போ வந்து சீனியர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுவாராம். அதாவது ஒரு கமிட் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து பாடம் எடுத்துருவார். என்னென்னா எந்தெந்த ஸ்டேஜு, எந்தெந்த ஸ்டேஜு, எந்தெந்த யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்து அது ஒரு புக்லெட் மாதிரி போடுற அளவுக்கு உண்டான எல்லா வகையான அந்த விதிமுறைகள் இருக்கும். விதிமுறைகள் பூராமல் வந்து விதிக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து மூலச்செலவை பண்ணி அந்த ஹீரோயினையோ அந்த ஒரு காமெடியோ வந்து அதை தயார் பண்ணிடுவார். அப்படிங்கும்போது அதற்கு பிறகு அந்த பொண்ணு வந்து ரைட் ஓகே இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இருக்குமா, இதுக்கு ஓகேன்னா வாமா அப்படின்னா ரைட் ஓகே சரிங்க சார். அப்போ அதுக்கு வந்து தயாராகிடும் அந்த பொண்ணு. ரைட். ஏன்னா திடீர்னு போய் நீங்கள் புளி மாதிரி பாஞ்சானா தானே சிக்கல். இது அப்படியே பூனை மாதிரி பதுங்கி போய் அப்படியே பூனை மாதிரி மியாவனு கத்தி சிக்னல் போட்டால் வேலை முடிஞ்சு வச்சு. அப்போ அந்த பொண்ணு அந்த தயார் மனநிலைக்கு வந்து வந்துடும், தயார் நிலைக்கு வந்துடும். ஓகே ரைட்டு போயிடலாம். அப்போ வந்து ரொம்ப வற்புறுத்தல் இருக்காது, ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்காது, கொடுமை இருக்காது.
அதனுடைய விருப்பத்தின் பேரில் அப்படியே கொண்டு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இப்போ இருக்காரு. அவர் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிட்டு இருக்காரு அந்த இயக்குனர். இப்போ வரைக்கும் இருக்காங்க. இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அந்த இயக்குனர். வந்து பெரிய மெகா ஹிட் படங்கள் தான் கொடுத்தவர். சரிங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் அத்துணல. இது வந்து விருப்பத்தின் பேரில் நடக்கக்கூடிய இதுதாம்மா இங்கே தமிழ் சினிமாவிலையும் இருந்து. தமிழ் சினிமாவில் நம்ம பழைய காலத்து நடிகர் கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சாகர தருவாயில் கூட ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தான் இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக தான். ஆமாம், அதை வந்து சில பேர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நிறைய பேர் அது வந்து இருக்குது. பாப்பா என்ன தமிழ் சினிமாவில் நீனா அடுத்து பதவதப்பு வந்து இப்போ கேரளாவில் அந்த புயல் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், கேரளாவில் வந்து மையம் கொண்டிருக்கு புயல். அது அப்படியே கரையை நகண்டு தமிழ்நாட்டு பக்கம், தமிழ்நாட்டு கரையோரம், அப்புறம் தெலுங்கு கரையோரம், அப்புறம் கன்னட கரையோரம், அப்புறம் இந்தி கரையோரம்னு போய் இந்திய சினிமாவே ஒரு புரட்டு அடித்து கட்டும் சேதத்தை உண்டாக்குமா என்னன்றது போக போக தெரிஞ்சு போயிடும். இப்போ எல்லா ஹீரோக்களும் வந்து உஷாராயிப்பான். இனி ஆத்தாடி வச்சுருவாங்க உங்களுக்கு எங்கிட்டாவது ஆப்பு அப்படின்ட்டா. இப்போ அம்பிட்டு ஹீரோவை நடுடிங்கி போய் உஷாராகி இப்போ ஹீரோயின்களை போய் வந்து வற்புறுத்தினா கூட தாய் ஆளை விடுத்தா நீ நடிக்கிறியா, நடிச்சுட்டு பார்த்தா நீ நடிச்சுட்டு போனாலும் வீட்டில் கொண்டாந்து விட்றான்தான்ற ஏதாச்சும் வந்துடுவாங்க. அது பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. சினிமா துறையில் மட்டும் இல்லை சார், எல்லா துறையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சா அது ரொம்ப நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி.